குட் மார்னிங். எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் வந்தாச்சா? டேய் போர்டை க்ளீன் பண்ணுற. இன்னைக்கு யார் திருக்குறள் எழுதணும்? வாமா வந்து எழுதுமா. வெரி குட். நீ போமா. மாணிக்கம் எந்திரி, இந்த திருக்குறளை படி. என்னடா படிக்க சொன்ன மக்கு மாதிரி நிக்கிற? மாக்கே உட்கார். எல்லாரும் இந்த திருக்குறளை நோட்ல எழுதிங்க. நாளைக்கு வரும்போது இந்த திருக்குறளை எல்லாரும் மனப்பாடமா சொல்லணும். சரியா? எந்திரி. எழுத சொன்னா நோட்ல எதுவும் கிரிக்கிட்டு இருக்க? எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்கல்ல, வெளில போடா மக்கு. நாளைக்கு இந்த திருக்குறளை கேட்கும் போது சொல்லல, அடி விழும். எல்லாரும் புக் எடுங்க. புக்கு விட்றா. சார் உள்ள வாங்க. என்னப்பா? சர்க்குலர் சார். நீங்க போங்க. ஓகே சார். பசங்களா எல்லாம் இங்க பாருங்க. அடுத்த வாரம் நேஷனல் லெவல்ல ஒரு டிராயிங் காம்படிஷன் நடக்க போகுது. எல்லா மாநிலங்களிலிருந்தும் நிறைய பள்ளிகளிலிருந்து பல மாணவர்கள் அவங்கவுங்க டிராயிங்கை அந்த காம்படிஷனுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதே போல் நம்ம பள்ளியிலிருந்து யாரெல்லாம் காம்படிஷனுக்கு அவங்கவுங்க டிராயிங்கை அனுப்ப போகிறீங்களோ அவங்க எல்லாம் அனுப்பிவிடலாம். அது மட்டும் இல்லாமல் யாருடைய டிராயிங் அந்த காம்படிஷனில் செலக்ட் ஆகுதோ அந்த டிராயிங்க்கு பெஸ்ட் நேஷனல் டிராயிங் அவார்ட் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் பேர் கொடுக்க போகிறீங்க? நீ ஏன்டா கை தூக்குற? நீ பேர் கொடுக்க போறியா? படிப்பிலே ஒன்றும் இல்லை, எது கேட்டாலும் மக்கு மாதிரி நிற்கிற. நீ எல்லாம் பேர் கொடுத்து என்னடா பண்ண போற? கையை கீழே போடுற. யார் டிராயிங்கில் கலந்துக்கிறாங்களோ இன்னைக்குள்ள பேர் கொடுத்துருங்க. டேய் என்னையும் ஆட்டத்துக்கு சேர்த்துக்கோங்கடா. ஏய் போடா, மொக்க பசங்க ஆர்டர் சேர்க்க மாட்டான். வா நம்ம விளையாடலாம். என்னை யாரும் ஆட்டத்துக்கு சேர்க்கல, நீ போய் விளையாடு. அவங்க சேர்க்கலன்னா என்ன? வா நம்ம விளையாட. வரல. பரவாயில்ல, வா நம்ம விளையாடலாம். Sit down. எல்லாரும் வந்தாச்சா? மாணிக்கம் எங்கே காணோம்? ஸ்கூலுக்கு வரலையா? சார் மாணிக்கம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தது நான் பார்த்தேன் சார். கிளாஸுக்கு வராமல் எங்கே போனா? சரி நீ உட்காருப்பா. சார் உங்களை ஹெட் மாஸ்டர் கூப்பிட்றாரு சார். நீங்கள் போங்க, நான் வரேன். அபி, மாணிக்கம் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு வா. எஸ் சார். போ. பசங்களா, ஹெட் மாஸ்டர் கூப்பிட்றாங்க. யாரும் சத்தம் போடாமல் அவங்கவுங்க புக் எடுத்து படிக்கணும். சரியா? கிளாஸ்க்கு வராம இங்க என்ன பண்ற? நான் ஹோம் ஒர்க் செய்யல, அதனால தான் கிளாஸ்க்கு வரல. கிளாஸ்க்கு வந்தா சார் அடிப்பார். நீ போ, நான் வரல. அதெல்லாம் சார் ஒன்றும் அடிக்க மாட்டார். சார் தான் உன்னை கூப்பிட சொன்னார். வா போலாம். நீ போ, நான் வரேன். இப்போ நீ வரலன்னா தான் சார் உன்னை அடிப்பார். சீக்கிரமா நம்ம போலாம்.
சார். உள்ளவா போய் உட்காருங்க. மாணிக்கம், எந்திரி. எங்கடா போன? கிளாஸுக்கு வராமல் எங்கடா போன? வாயை திறந்து சொல்லுடா. எந்த கேள்வி கேட்டாலும் மக்கு மாதிரி நிற்கிற. இப்போ கிளாஸ் கட் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? சார், நேற்று நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுத்தீங்களா சார்? செய்யலை சார். செய்யாமல் வந்தால் கிளாஸில் அடிப்பீங்க சார். அதனால தான் சார் வரல. ஹோம்ஒர்க் பண்ணலன்னா கிளாஸ் கட் அடிப்பியா? வாடா இங்க, வாடா. திரும்படா. மாணிக்கத்தை எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நான் ஏன் மாணிக்கத்துக்கு கிளாப் பண்ண சொன்னேன்னு தெரியுமா? சார், உங்களை ஹெட்மாஸ்டர் கூப்பிட்றாரு சார். நீங்கள் போங்க, நான் வரேன். எஸ்கியூஸ் மீ சார். உள்ள வாங்க, உட்காருங்க. 6th வீக்கு யார் கிளாஸ் டீச்சர்? நான் தான் சார். மாணிக்கன்றவன் 6th பியா 6th ஏவா? 6B தான் சார். சொல்லுங்க சார், ஏதோ ப்ராப்ளமா? ஏதோ பண்ணானா? பையன் கிளாஸ்ல எப்படி? அந்த அளவு ஒன்றும் படிக்க மாட்டான் சார். எது கேட்டாலும் வாயே திறக்க மாட்டான். மக்கு மாதிரியே நிற்பான் சார். இப்போ கூட பாருங்க, கிளாஸுக்கு வராம எங்க போயிருக்கானே தெரியல. அவனை தேடி கூப்பிட்டு வர ஆள் அனுப்பியிருக்கேன். அவன் வந்த உடனே உங்ககிட்டே அனுப்புறேன். எங்கடா போன கிளாஸுக்கு வராம அப்படின்னு நீங்களே கேளுங்க சார். நான் கூட ஒரு தடவை அவனை கூப்பிட்டு பேசினேன். எதுவுமே பேச மாட்டேங்கிறான், சைலண்டாவே இருக்கிறான். ஆமாம் சார், மற்ற பசங்களாவது ஓரளவு படிக்கிறாங்க. மாணிக்கம் சுத்தமாகவே ஒன்றும் இல்லை சார். ஒரு திறமையும் இல்லாமல் அப்படியே இருக்கான் சார். அப்படின்னு நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்குறோம். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவனுக்குள்ள ஒரு திறமை இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்காமையே இன்னைய வரைக்கும் அவனை நாம் தப்பாக புரிஞ்சிட்ருக்குறோம். நேஷனல் லெவலில் நடந்த டிராயிங் காம்படிஷனில் எல்லா மாநிலங்களில் இருந்தும் நிறைய பள்ளிகளிலிருந்து பல மாணவர்கள் அவங்கவுங்க டிராயிங்கை அந்த காம்படிஷனுக்கு அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி நம்ம பள்ளியிலிருந்தும் பல மாணவர்களோட டிராயிங்ஸை நாம் அந்த காம்படிஷனுக்கு அனுப்பி வச்சுருந்தோம். இப்போது அந்த டிராயிங் காம்படிஷனில் நம்ம மாணிக்கத்தோட டிராயிங்கை பெஸ்ட் டிராயிங்கை செலக்ட் பண்ணி பெஸ்ட் நேஷனல் டிராயிங் அவார்டு கொடுத்துருக்குறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், யாரை நாம் மக்கு நினச்சோமோ அவன் தான் இன்னைக்கு நம்ம பள்ளிக்கு பெருமை தேடி கொடுத்துருக்குறான். மாணிக்கம் படிப்பில் வேணா வீக்காக இருக்கலாம், ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற தனித்திறமையால் இன்னைக்கு நேஷனல் லெவலில் உயர்ந்திருக்கிறான். அவன்கிட்ட இருந்து நாம் படிப்பை தான் எதிர்பார்த்தோமே தவிர அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு நாம் பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு மாணவன்கிட்டையும் கண்டிப்பாக ஒரு திறமை இருக்கும். இனிமேலாவது நாம் அதை புரிஞ்சுக்கணும். படிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம அவங்களுக்கு உள்ள திறமைகளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, நீங்கள் போங்க. ஓகே சார். அதனால தான் நான் மாணிக்கத்துக்கு கிளாப் பண்ண சொன்னேன். அன்னைக்கு தான் நான் பேர் கொடுக்குவானான்னு சொன்னேன். எப்படி கொடுத்த சார்? ஆ, நான் தான் சார் மாணிக்கத்தோட பேர் கொடுத்தேன். அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் மாணிக்கத்தை திட்டி நோட்டை பிடுங்கி வச்சுக்கிட்டீங்கல்ல சார், அந்த நோட்டை நீங்கள் டேபிள் மேலே மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க சார். நான் கிளாஸ் முடிஞ்சு போகும்போது அங்கே ஒரு நோட் இருந்துச்சு சார். அது யாருதுன்னு பார்த்துட்டு நான் அப்படியே எடுத்துக்கிட்டே போயிட்டேன் சார். அப்புறமா அந்த நோட்டை நான் திருப்பி பார்த்தேன் சார். அதில் நிறையா ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார். அதனால தான் சார் நான் மாணிக்கத்தோட பேர் கொடுத்தேன் சார். இங்கே வாமா. ஒரு ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மாணவி செஞ்சிருக்கா. எல்லாரும் அபிநய கிளாப் பண்ணுங்க. படிப்பு மட்டும்தான் ஒரு குழந்தையோட முக்கிய திறமைன்னு அன்றைக்கி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒவ்வொரு குழந்தைங்கக்கிட்டேயும் ஒரு தனித்திறமை இருக்குதுன்றதை நான் இப்போ தான் உணர்றேன். கல்வி மட்டும்தான் ஒரு குழந்தையை செம்மைப்படுத்தணும்னு நாம் நம்பினா அது குழந்தைங்களோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டையாகும். ஒவ்வொரு குழந்தைகளோட திறனையும் அவர்களின் படைப்பாற்றலையும் வெளிக்கொண்டு வர வேண்டியது ஆசிரியர், பெற்றோர், சமூகத்தின் கடமையாகும். அவர்களின் திறனை வெளிக்கொணர மறக்கும் நாம் மக்கா அல்ல குழந்தைகள்.